வெல்கம் டு லேர்ன் அண்ட் லேர்ன். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 3ல் நம்ம கிராமரில் கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். பட் கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும். ப்ரெடிகேட் அப்படின்னா வேர்ப். கிளாஸில் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்கும். அதே ஃப்ரேசஸில் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் இருக்காது. பட் ரெண்டுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஸோ இதுதான் கிளாஸஸ்க்கும் ஃப்ரேசஸ்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு. தெர் ஆர் 2 types ஆஃப் கிளாஸஸ். கிளாஸஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று இண்டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்று டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக வரும். அந்த சென்டென்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த சென்டென்ஸை ஒரு பிரித்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வரும், ஆனால் அது கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். அந்த சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகாமல் மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறது தான் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் பட் ஷீ டஸ் நாட் ஹாவ் இனஃப் மனி. இப்போ இது பார்த்தீங்கன்னா கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன். கல்பனா ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறான். அப்போ அது கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸ். இதுக்கு மேலே எதுவும் இல்லாட்டி கூட இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கல்பனா வாண்ட்ஸ் டு பை அ ஃபோன் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ அடுத்தது பாருங்கள், பட் ஷீ டஸ் நாட் ஹாவ் இனஃப் மனி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஷீ டஸ் நாட் ஹாவ் இனஃப் மனி அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான். ஏன்னா சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டும் ஆகுது. அவகிட்ட மணி தேவையான அளவு மணி இல்லை அப்படின்னு கம்ப்ளீட்டும் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் டிபெண்டன்ட் கிளாஸும் வருது, இண்டிபெண்டன்ட் கிளாஸும் வருது. என்னன்னு பார்க்கலாம். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் யூ won't பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படிக்கலைன்னா எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாது. அப்போது இங்கே இது பார்த்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல், இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல்க்கு அப்புறம் ஏதோ ஒன்று வரணும். நீ நல்லா படிக்கலைன்னா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் முடியாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் எதையோ ஒரு சென்டென்ஸை இது டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால தான் இது டிபெண்டன்ட் கிளாஸ். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி வெல் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். இது கம்ப்ளீட் சென்டென்ஸாக ஆகலை. இதில் சப்ஜெக்ட்டும் ப்ரெடிகேட்டும் இருந்தாலும் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ். இதில் பாருங்கள், யூ won't பாஸ் த எக்ஸாம். இப்போ யூ won't பாஸ் த எக்ஸாமுங்கிறது ஒரு நார்மல் சென்டென்ஸ். நீ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்ட. இது கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். அதனால் இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கவின் பாட் அ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இப்போ கவின் பாட் அ கார், இந்த சென்டென்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். கவின் பாட் அ கார் வரைக்கும் ஒன்று, விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ஒன்று. ஸோ கவின் பாட் அ கார், அவன் ஒரு கார் வாங்கினான். கவின் ஒரு கார் வாங்கினான். இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இங்கே பாருங்கள், விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். எது டூ எக்ஸ்பென்சிவ்? எதை பற்றியுமே சொல்லலை. அப்போது இந்த சென்டென்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கவின் பாட் அ கார் விச் வாஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அந்த கார் தான் டூ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா தெளிவாகவே தெரியுது இது டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், சஞ்சய் இஸ் அ டேலண்டட் பிளேயர் தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். இப்போ சஞ்சய் இஸ் அ டேலண்டட் பிளேயர், அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதையும் டிபெண்ட் பண்ணி வரலை. சஞ்சய் ஒரு டேலண்டான ஒரு பிளேயர், அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். தோ ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த சஞ்சய் இஸ் அ டேலண்டட் பிளேயருங்கிற சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் நோன் ஆஸ் மெயின் கிளாஸஸ் ஆர் கம்ப்ளீட் சென்டென்சஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இது மெயின் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று நம்ம இது கம்ப்ளீட் சென்டென்சஸ்னும் சொல்லுவோம். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் அ கம்ப்ளீட் தாட். இது தனியாக நின்று அது சொல்ல வேண்டிய ஒரு சென்டென்ஸில் வர மீனிங்கை தெளிவாக சொல்லும். எக்ஸ்ப்ரெஸ் அ கம்ப்ளீட் தாட். இது 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 எதையும் டிபெண்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அதோட மீனிங்கை சொல்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ், ஐ நீட் அ புக்.
எனக்கு புக் வேணும். மேரி ப்ரிஃபர்ஸ் காஃபி. மேரிக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும் அல்லது காஃபி தான் வேணும்னு நினைப்பாங்க. ராம் இஸ் அ குட் வாலிபால் பிளேயர். ராம் வந்து ஒரு சிறந்த வாலிபால் விளையாட்டு வீரர். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் வருது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், டிபெண்டன்ட் கிளாஸஸ். டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் நோன் அஸ் சப்பார்டினேட் கிளாஸஸ். அங்கே வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ்ன்னு பார்த்த மாதிரி இது சப்பார்டினேட் கிளாஸ். ஏன்னா கூட சேர்ந்து வரும். சப்பார்டினேட் கிளாஸ் கண்டெய்ன் அ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். கிளாஸ்னாலே அதுக்கு சப்ஜெக்டும் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிளாஸஸில் தான் ரெண்டு இருக்குது, டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். பட் தே டூ நாட் எக்ஸ்ப்ரெஸ் அ கம்ப்ளீட் தாட். அதாவது அது கம்ப்ளீட்டாக என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது அந்த டிபெண்டன்ட் கிளாஸஸ்லேருந்து தெரிய வராது. அதுதான் வந்து நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். when it is raining. when it is raining, மழை பெய்யும்போது என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அது கம்ப்ளீட் ஆகலை. பிகாஸ் யூ வேர் லேட். பிகாஸ் யூ ஆர் லேட், நீ லேட்டாக வந்தனால ஏதோ நடந்திருக்கு, அதை வந்து கம்ப்ளீட்டாக சொல்லலை. ஆஃப்டர் யூ கோ டு ஸ்கூல், நீ ஸ்கூலுக்கு போனக்கப்புறம் அவ்வளோதான் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்தாலே அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸஸ். இப்போ நம்ம இந்த டிபெண்டன்ட் கிளாஸஸோட டைப்ஸ் பார்க்கலாம். There are 3 main types of dependent classes: adjective, adverb and noun. 3 டைப்ஸ் இருக்குது. adjective class, adverb class, noun class. ஒன்றா பார்க்கலாம். adjective classனால் என்ன? ஃபஸ்ட்டு கிளாஸ்னாலே வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நவுனை பற்றின இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ். இப்போ பாருங்கள், என்னென்ன மாதிரி அது எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா, விச் ஒன், என்ன, வாட் கைண்ட், எப்படிப்பட்டது, ஆர் ஹவு மெனி, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நவுனை பற்றி கொடுக்கறது தான் வந்து இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ். இது வந்து எதில் வரும் அப்படின்னா ஹூ, ஹூம், ஹூஸ், வேர், வென், விச், தேட், வை, இதிலெல்லாம் வரும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த புக் தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். ஸோ புக் அப்படிங்கிறது நவுன். அந்த நவுனை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ், அந்த புக்கு தான் அந்த தட் வருது. தட் ஐ லெஃப்ட் ஆன் த பஸ் பிலாங்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கர். நான் ஒரு புக்கை பஸ்ஸில் விட்டேன், அந்த புக் வந்து பாஸ்கரோடது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். அட்ஜெக்டிவ் கிளாஸ்க்கு இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது உங்கள் புக்கில் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். The flowers that we picked up last week have died. The flowers அப்படிங்கிறது இங்கே வந்து நவுனு. ஸோ இந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ். தட் வந்து ஆரம்பிச்சிருக்கா, ஸோ இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்தது பாருங்கள், மை ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுனு. ஸோ இந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஹூ ஹேஸ் கிளாஸஸ், மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மை ஃப்ரெண்ட் ஹூ ஹேஸ் கிளாஸஸ் வாஸ் நாட் அட் ஸ்கூல் டுடே. என் ஃப்ரெண்டு கிளாஸஸ் வந்து போட்டிருப்பான், அவன் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நவுனை வந்து எடுத்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், த பாய் வந்திருக்கு. ஸோ இந்த பாய் வந்து நவுனு. இப்போ பாய் நவுன்னா ஹூ கிளைம்டு டு ஹாவ் அ broken arm caught the ball. ஸோ அதே மாதிரி இந்த பாயை தான் வந்து இங்கே ஹூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாபிஸ் கேட். பாபிஸ் கேட் அப்படிங்கிறதும் இங்கே நவுனு. இப்போ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தேட் ஏட், அந்த பாபிஸ் கேட் தான் வந்து அந்த மவுஸை சாப்பிட்டுச்சு. தட் ஏட் த மவுஸ் ஹேட் அ ஸ்டொமக் ஏக், அதுக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்த பாபிஸ் கேட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. தேட் ஏட், அதுதான் வந்து அந்த மவுஸை சாப்பிட்டுச்சு. ஸோ இந்த நவுனை என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ். அதே மாதிரி இங்கே ராபர். த ராபர்ங்கிறது நவுனு. ஸோ அந்த நவுன் வந்து ஹூ ப்ரோக், அந்த ராபர் தான் broke into my house is in court today. அந்த ராபர் who broke into my house. ஸோ இது வந்து adjective class. டிஸ்கிரைப் நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம் adverb class போகலாம்.
அட்வர்ப் கிளாஸ் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ் மாதிரியே வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். அட்வர்ப் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு நமக்கு தெரியும், ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அட்வர்ப். ஸோ இங்கே கிளாஸ் அப்படிங்கிறதுனால குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அதில் இருக்கும், அதில் சப்ஜெக்டிவ் வேர்பும் இருக்கும். கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which contain a subject and a verb. கரெக்டாக? ஸோ கிளாஸ் அட்வர்ப் கிளாஸ் அப்படிங்கிறதுனால குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் சப்ஜெக்டிவ் வேர்ப் இருக்கும், அது வேர்பை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அப்படி இருக்கிறது தான் வந்து அட்வர்ப் கிளாஸ். இப்போ அது என்னென்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா when, where, how, to what extent or under what condition something is happening. அதாவது எப்போ, எங்கே, எப்படி, இப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து அது டிஸ்கிரைப் பண்ணும் அந்த வேர்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது எதுலலாம் வரும்னு சொல்கிறேன். ஆஃப்டர், இஃப், பிகாஸ், ஆல்டோ, அன்டில், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She was happy because her father gave her a watch. அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, ஏன்னா அவங்க அப்பா அவளுக்கு வாட்ச் கொடுத்தார். இங்கே பார்த்தீங்கன்னா பிகாஸ், அதாவது வாஸ் ஹாப்பி அப்படிங்கிறது வேர்ப். ஏன் அவள் வந்து ஹாப்பியாக இருந்தா, அந்த வேர்பை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவள் ஹாப்பியாக இருந்ததுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் ஹர் ஃபாதர் கேவ் ஹர் அ வாட்ச். அவங்க அப்பா வந்து அவளுக்கு வாட்ச் வந்து கொடுத்தாங்க, அதனால் அவள் ஹாப்பியாக இருந்தா அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இப்போ அட்வர்ப் கிளாஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது உங்கள் புக்கில் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக. இஃப் சாம் கால்ஸ் ப்ளீஸ் டெல் ஹிம் தட் ஐ வில் பி லேட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கால்ஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ப். அப்போ அந்த வேர்ப் இஃப் அது நடந்தா அவன்கிட்ட சொல்லு நான் லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேர்புடைய இதவே வந்து இது மாற்றுது இஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? வி பிளேட் இன் த கார்டன் அன்டில் த சன்செட். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், பாஸ்ட் டென்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேர்பு எது வரைக்கும் விளையாண்டாங்க? அன்டில் த சன்செட். இந்த அன்டில்ங்கிற வார்த்தை வரலன்னா வி பிளேட் இன் த கார்டன் மட்டும்தான் இருக்கும். வி பிளேட் இன் த கார்டன் அன்டில் த சன்செட். அந்த சன்செட் ஆகிற வரைக்கும் விளையாண்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இந்த வேர்பை இன்னும் அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா though she was busy, Alice helped the young boy. Alice helped the young boy அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், helped அப்படிங்கிறது ஒரு verb. அப்போ எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? ஆலிஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அந்த யங் பாய்க்கு? பிஸியாக இருந்தாலும். ஸோ though she was busy, Alice helped the young boy. ஸோ இந்த helped அப்படிங்கிற ஒரு வேர்பை இந்த அட்வர்ப் கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? பிஸியாக இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்கள். ஜான் வெண்ட் ஹோம் ஆஃப்டர் ஹி ஃபினிஷ்ட் ஹிஸ் லஞ்ச். ஜான் வந்து வீட்டுக்கு போனால் எப்போ? ஆஃப்டர் ஹி ஃபினிஷ்ட் ஹிஸ் லஞ்ச். அவன் லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு, லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்புறம் போனான். ஸோ இந்த வெண்ட் எப்போ போனா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனா அப்படிங்கிறது கொடுத்துருக்கனால, இந்த வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கனால இதெல்லாம் வந்து அட்வர்ப் கிளாஸ். அடுத்தது பாருங்கள், நவுன் கிளாஸ் பார்க்கலாம். A noun class takes the place of a noun in the sentence. நவுன் கிளாஸ் வந்து ஒரு நவுன் சென்டென்ஸில் இருந்தால் அந்த நவுனோட கம்ப்ளீட் பிளேஸையும் இந்த நவுன் கிளாஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகேவா? நவுன் அப்படிங்கிறது என்ன? ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், அல்லது நேம் ஆஃப் அ திங், அல்லது நேம் ஆஃப் அ பிளேஸ். இதெல்லாம் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த என்டையர் நவுன் இருக்க பிளேஸை இந்த நவுன் கிளாஸ் ஆக்குப்பை பண்ணிக்கும். நவுன் கிளாஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், சப்ஜெக்ட் இருக்கும், அதில் வேர்ப் இருக்கும். ஸோ இந்த நவுனுக்கு பதிலாக இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வந்து இதில் ஆக்குப்பை பண்ணுறது தான் வந்து நவுன் கிளாஸ். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ. இதுதான் வந்து பெஸ்ட்டான ரூட் தட் ஐ நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ரூட் தட் ஐ நோ அப்படிங்கிறது, திஸ் த பெஸ்ட் ரூட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த நவுனை வந்து ஆக்குப்பை பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் நவுன் கிளாஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு இப்போ நல்லாவே புரியும். இது உங்கள் புக்கில் இல்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஐ லைக் வாட் ஐ சி. ஐ லைக் வாட் ஐ சி. நான் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது,
வாட் ஐ சீங்கிறது நான் என்ன பார்க்க போகிறேன்னு தெரியாது, பட் ஆனாலும் அதை நான் லைக் பண்ணுவேன். இப்போ இதுக்கு பதிலாக ஐ லைக் மேபி இந்த இடத்துல நவுன் என்ன வேணாலும் வந்திருக்கலாம். ஐ லைக் நேச்சர், ஓகே, நேச்சரை அவங்க பார்க்குறாங்க. இல்லை ஐ லைக் அனிமல்ஸ், என்ன வேணாலும் வந்திருக்கலாம். ஐ லைக் தாஜ்மஹால், ஓகே, என்ன வேணாலும் வந்திருக்கலாம் நவுனா, கரெக்டாக. ஆனால் அந்த நவுனுக்கு பதிலாக வாட் ஐ சி அப்படிங்கிற ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. என்னன்னே தெரியாது, ஆனால் நான் என்ன பார்க்குறனோ அதை நான் வந்து லைக் பண்ணுவேன். இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் தான் வந்திருக்கணும். அந்த நவுனுக்கு பதிலாக ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு. ஐ லைக் சம் நவுன் வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக நவுன் கிளாஸ் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? நவுன் கிளாஸ்ங்கிறது எதுன்னு, நவுன் வர்ற இடத்துல கம்ப்ளீட்டாக நவுன் கிளாஸ் வந்து அந்த அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹூஎவர் இஸ் த லாஸ்ட் ஒன் டு லீவ் டர்ன்ஸ் ஆஃப் த லைட்ஸ். யார் போவாங்கன்னு தெரியாது, கரெக்டாக. லாஸ்ட் ஒன் யாராக இருப்பாங்கன்னு தெரியாது, லாஸ்ட் ஒன் டு லீவ், கரெக்டாக. அப்போது அது அந்த மாதிரி வந்து ஹூஎவர் யார் போனாலும், whoever is the last one to leave, யார் போனாலும் லைட்ஸை ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நவுன் வர இடத்துல இங்கே வந்து டர்ன் ஆஃப் த லைட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு நேம் வந்து சொல்கிறேன், சீமா டர்ன் ஆஃப் த லைட்ஸ், கரெக்டாக. யாருன்னே தெரியாது, இது வந்து ஒரு பர்சன் கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நவுன், கரெக்டாக. இதுக்கு பதிலாக வந்து ஒரு பர்சன், மேபி சீமா அல்லது சுரேஷ், யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி, சுரேஷ் டர்ன் ஆஃப் த லைட்ஸ், சீமா டர்ன் ஆஃப் த லைட்ஸ். இந்த இடத்துல நவுன் வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக நவுன் கிளாஸ் வந்திருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக நவுன் கிளாஸ். யார் வந்து கடைசியாக வரீங்களோ அவங்க வந்து இந்த லைட்டை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் ஹூஎவர் வின்ஸ் த ரேஸ். ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூன்னு சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல நவுன் வந்து ப்ரனவுனோ நவுனோ எது வேணால் வந்திருக்கலாம். இப்போ வந்து ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் சம் பர்சன், நவீன். யாரோ ஒருத்தர் வின் பண்ணுறாங்க, அந்த பர்சனோட பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நவீன் ஆர் ரமேஷ், யாரோ ஒருத்தர் பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது டைரெக்டாக வராமல் ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் ஹூஎவர் வின்ஸ் த ரேஸ், யார் ரேஸை வின் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நவுனை வந்து இந்த நவுன் கிளாஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி வர்றது வந்து நவுன் கிளாஸ். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹூஎவர், வாட் எவர், வாட் ஐ சி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு நவுனை அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களுக்கு அட்ஜெக்டிவ் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ், நவுன் கிளாஸ் இதெல்லாம் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரேசஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் பார்த்துட்டு வாங்க. ஃப்ரேசஸ் நான் சொன்ன மாதிரியே வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், பட் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் இதில் இருக்காது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து சப்ஜெக்டும் இருக்காது, வேர்பும் இருக்காது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேசஸ். கிளாஸஸில் வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும். ஃப்ரேசஸில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதில் சப்ஜெக்டும் வேர்பும் இருக்காது. அடிஷனாக வந்து இது மீனிங்ஃபுல்லாகவும் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை கொடுக்காது ஃப்ரேசஸ். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஃப்ரேசஸ் பார்ட்டையும் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பாருங்கள், அப்போ தான் இது கம்ப்ளீட்டாக புரியும். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe for more videos.